guys, welcome to Cine's next production. நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஏற்கனவே ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா ஒரு சில காரணங்களால இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சுகுமார் டைரக்ட் பண்ண இந்த படத்துல அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தானா, ஃபஹத் ஃபாசில், ராவ் ரமேஷ், சுனில், அனசூயா, அஜய் கோஷ், ஜெகபதி பாபுன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் புஷ்பா த ரைஸ் 2021ல டிசம்பர் 17 அன்னைக்கு வெளிவந்தது. என்னதான் இது தெலுங்கு படமா இருந்தாலும் பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகி எல்லா லாங்குவேஜ்லயும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இந்த படத்துல அல்லு அர்ஜுன் நடிப்புக்கு தேசிய விருதும் கிடைச்சது. இந்த படத்துல வந்த சாங்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட்டும் இருக்கான்றத பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புஷ்பராஜ் சந்தன மரத்தை கடக்கிறவரா இருப்பாரு. இவருக்கும் இவரை பிடிக்கணும்னு வந்த பன்வாஸ் சிங் ஷேக்வத்ன்ற போலீஸுக்கும் இடையில நடக்கிற போரை தான் இந்த செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம். இதுல ஸ்ரீவல்லியும் புஷ்பராஜும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. ஒரு வாட்டி ஸ்ரீவந்தி சீஃப் மினிஸ்டர் கூட போட்டோ எடுத்துக்கோங்கன்னு புஷ்பா கிட்ட சொல்றாங்க. ஆனா புஷ்பா ஒரு ஸ்மக்லர்ன்றதுனால போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காம விட்டுடுறாரு சீஃப் மினிஸ்டர். இந்த ரிஜெக்ஷனை புஷ்பா எப்படி பாக்குறாரு? சந்தன மர கடத்தல் கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறப்போ இவரை சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிவுல தன்னை அசிங்கப்படுத்தின புஷ்பாக்கு பன்வார் சிங் என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு இந்த பல கேள்விகளுக்கு பதில் தான் இந்த புஷ்பா 2. அல்லு அர்ஜுன் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த படத்துல சொல்ற மாதிரி வைல்ட் ஃபயரா செம்மையா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட பாடி லாங்குவேஜ், டயலாக்ஸ்ன்னு இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. அதுவும் இவரோட ஜத்தாரா சீன் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால வைரலா ஆகிட்டு இருக்கு. இந்த 20 மினிட்ஸ் சீன் கூஸ் பம்ஸா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த சீனுன்னு கிடையாது, இவர் வர முக்காவாசி சீனே ஃபயரா தான் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அடிச்சு தூள் கலப்பிட்டாருன்னே சொல்லலாம். அல்லு அர்ஜுனோட கரியர்லயே இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபஹத் ஃபாசில் பன்வாஸ் சிங் ஷேக்வாதா செமையா நடிச்சிருக்காரு. அவர் டைமிங்ல பேசுறதெல்லாம் நிறைய இடத்துல ஆடியன்ஸை சிரிக்க வச்சதுன்னு தான் சொல்லணும். ரஷ்மிகா மந்தானா, ஸ்ரீவல்லியா புஷ்பாக்கு ஏத்த ஜோடியா நல்லாவே நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட எமோஷனல் போர்ஷன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா ரொமான்டிக் சைடுன்னு எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமா பீலிங் சாங்ல இவங்க டான்ஸ் தான் அல்டிமேட்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஊ அண்டா சாங்குக்கு ஆடின சமந்தாக்கு பதிலா இதுல கிசக்குன்ற சாங்ல ஸ்ரீலீலா ஆடி இருக்காங்க. ராவ் ரமேஷ் சித்தப்பாவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஜெகபதி பாபு, சுனில், அனசூயாக்கெல்லாம் ஸ்கிரீன் டைம் கம்மியா இருந்தாலும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. டிஎஸ்பியோட 4 சாங்ஸுமே இந்த படத்துல செமையா இருந்தது. அதுல சூசேக்கி தான் பெஸ்ட்னே சொல்லலாம். மிரோஸ்லா குபாபரோஸ்கோட சினிமாட்டோகிராஃபியை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஜத்தாரா சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் காடை காமிக்கிற சீன்னு எல்லாமே அற்புதமா கேமரால பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம கண்டிப்பா டைரக்டர் சுகுமாரை பத்தி பேசியே ஆகணும். அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் ரங்கஸ்தலம் படத்திலேயே நல்லாவே தெரிஞ்சது. இந்த படத்துல இருந்து கமர்ஷியல் மாஸ் படங்களை கொடுக்கிற பெஸ்ட் டைரக்டர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது லீட் கேரக்டரை தூக்கி வச்சு மாசா காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம செமையான இன்டர்வல் சீக்வன்ஸும் கொடுத்திருக்காரு. அதுவும் இவர் செகண்ட் ஹாஃப்ல எழுதின அந்த ஜத்தாரா எபிசோட், அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல ஹைலைட்டாவே இருந்தது. புஷ்பராஜுக்கும் ஸ்ரீவல்லிக்கும் நடுவுல நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இவங்களோட டயலாக்ஸ்லயே இவங்களுக்குள்ள இருக்கிற காதல், கஷ்டத்திலையும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா வெளிப்படுத்தியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருந்ததுன்னு தான் சொல்லணும். இவரோட டயலாக்ஸ் எல்லாமே யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருந்தது. முக்கியமா ஒரு ஆணோட வாழ்க்கையில மனைவியோட பங்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு, அவங்கள மதிக்க தெரியணும்னு சொல்ற விஷயங்கள்லாம் செமையா இருந்தது. மொத்தத்துல நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாத படம் புஷ்பா 2 தான். இந்த வைல்ட் ஃபயர் ஃபீலிங்ஸை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.